சொல்றா ஹலோ. தற்கொலை மச்சான், தற்கொலை மச்சான் சொல்றா. அவ்வளவு சூப்பரா இருக்கு வீடியோ தான் சொல்ல வந்தேன். நல்லா இருக்கு, அப்படியாடா? அருமையா இருக்கு. ரெண்டு நன்றிடா, 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 சூப்பர்டா, நன்றிடா. சிறப்பா வேறடா? பண்ணிருக்கு, சிறப்பா அருமையா ஓகேடா. பண்ணிருக்கு நண்பா. கண்டிப்பாடா, ஆனா தொடர்ந்து பண்ண என்ன வேண்டாம். வியூஸ் தான் ரெண்டாயிரத்தி அதை ஐநூறு பத்தி இருக்கு. எனக்கு கவலையே இல்லடா மச்சான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா மச்சான். சூப்பர், அது நல்ல சிறப்பா உன்னை பண்ணிருக்கு. நம்பி ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் பாரு ஒருத்தன். இந்த இன்னைக்கு கூட கியூஆர் கோடு போட்டான் பாருடா மச்சான், எச்சப்பொறிக்கு. அவன் தான் மச்சான். எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா மச்சான். ஏன் மச்சான் மச்சான், நீ மச்சான் நீ நான் வந்து பல டிஎஸ்எஸ்டியோட வருஷமா கியூஆர் கோடு தான் போட்டிருக்க ஏமாப்ல. என்னடா மச்சான். டிஎஸ்எஸ்டியோட கியூஆர் கோடு போட்டிருக்க. மச்சான் எனக்கு ஒரே டிஎஸ்எஸ்டியோட ஒரு அர்த்தம் சொல்றான் மச்சான். எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். இதுல என்னடா புரட்சிக்கிற வார்த்தை இருக்கு? ஏமாப்ல ஏண்டா ஓனர் மச்சான், நக்கீர்னா. ஏண்டா ஏமாப்ல ஏண்டா நக்கீர் மச்சான். ஓனர். ஆமாடா. சூப்பரா பேசுற மச்சான். இந்த 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 சூப்பரா இந்த இருக்கு, வா- நல்லா இந்த பண்ற. இந்த வா- இந்த வரிக்கு என்ன புரட்சிக்கிற வார்த்தை இருக்குன்னு சொல்றா. டேய் மச்சான் புடிங்க மச்சான். சொல்றா. அருமையா பேசுறேன்பா, டேய் சூப்பர் மச்சான் நண்பா. சொல்றா. டேய் சொல்றா. டேய் பிடிச்சிக்கலாம். டேய். சரி இன்னொன்னு சொல்றியா? சந்தனத்தை மரத்து கட்ட, மைய வச்சு மைக்கு புட்ட, நாட்டுக்கட்ட டவுனு கட்ட. இதுக்கு என்னடா அர்த்தம்? புரட்சிக்கிற வார்த்தை சொல்றா. லைலா மணிட்ட கேட்டு சொல்றா. டேய் தற்குறி டேய். அருமையா பேசுறதா, சூப்பரா டேய் பேசுறதா. டேய் நான் அது ஸ்பெஷலிஸ்டா. உன் தற்குறி தலைவன் மாதிரி ஓடுவேனா இல்ல பேச வச்சா? நான் அதுல மாப்பிள நீ ஓடிட்டு ஸ்பெஷலிஸ்டா மாப்பிள இருக்க. மச்சான். மாப்பிள நீ ஓடிட்டு தான் இருக்க. ரிப்பீட் கூட வர மாட்டேங்குது மாப்பிள, நீ ஓடிட்டு தான் இருக்கிற. டேய் என்னடா இப்படி பேசுற? ஓப்பன் சேலஞ்சில கூப்பிட்ட மச்சான். உங்க ஆளுங்க எல்லாம் என் பேரை மாப்பிள கேட்டாலே தெரிச்சு ஓடுறானுங்கடா. துபா குரு. மாப்பிள அனந்த சேத்திக்கு பார்த்தே நீ ஓடுற மாப்பிள. ஐயோ அனந்த சேத்திக்கு யாரு? பார்த்தே. டேய் அடாப்பாவி, அவன் ஒரு திக்கி திக்கிடா. அவனை போய் நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? டேய் இடுமாவன மாப்பிள வந்தாலே செவிட்டு மேல வச்சு அனுப்பி இருக்காரு அவனை. நீ என்னடா நீ யாரோ மாப்பிள பெரிய ஆளு சொன்னா கூட பரவாயில்லடா. நீ என்னடா ஆக திறந்த ஒரு அறிவு கோமாளிய போய் சூப்பரா என்னோட பேசுற சொல்றடா. மாப்பிள. டேய் என்னடா? சூப்பரா ஏய் உன்னை நான் போய் எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சேன். ஆட்டு பூ மாதிரி பேசுறடா நீனு. அதான்டா எனக்கு ஒரே வருத்தமா இருக்குது. சூப்பர் மாப்பிள, நல்லா அழகா பேசுற. சரிடா. வேற என்னடா சொல்றா. மாப்பிள இது நான் கேட்டேன், இது என்ன நக்கீரனா உண்டா ஓனர்? அதான் கேட்டேன், நக்கீரனா டேய் ஓனர். உங்க விஜய்க்கு ஓனரு பாஜக காரன்டா. இப்ப எனக்கு ஓனர் நான் தான்டா. நான் நினைச்சா வீடியோ போடுவேன், நினைச்சா போட மாட்டேன்டா. வாள் அப்படி மாப்பிள இல்லடா. மாப்பிள ஏன் வாள் வியூஸ் அப்படி கூட இல்ல. போடலையே மாப்பிள? சரிடா. ஏன் வியூஸ் கூட சரிடா. போடலையே? ஆ? ஏன் உன் வியூஸ் வியூஸா? கூட டேய் போடலையே? நான் வியூஸ நம்பி குலைக்கிற விஜய் கூட்டம் நினைச்சிட்டியாடா? அட பாவி, எனக்கு எவ்வளவு மாப்பிள கேவலமா அதனாலதான் நீ ரெண்டு ஏய் மூணு என்ன சேனல் எவ்வளவு ஓபன் பண்ணிருக்க. கேவலமா நடத்திட்ட பாத்தியாடா? டேய் மூணு சேனல் ஓபன் பண்ணிருக்க நீங்க. டேய் அட நீ அந்த பாவி சீ. காசுல தான் அந்த ஏய் காசுல என்னடா ஐஸ்கிரீம் வாங்குற மாப்பிள, காலேஜ்ல பால் வாங்குற அடப்பாவி, உனக்கு தெரியாதா? சூப்பர் மாப்பிள. அடப்பாவி, என்னடா நீ ரெஜெண்ட்ல 3 படம் மாப்பிள வச்சிருக்காரு. என்னடா அந்த மாப்பிள காசுல அவனே அரிசி தின்றான். என்னடா நீ? பாப்பா 50 ரூபாய்க்கு இட்லி டேய் 100 ரூபாய்க்கு உளராம அந்த காசுல பேசுறேன். டேய் மாப்பிள. டேய் டேய் உளராம மாப்பிள பேசுறேன். சூப்பரா நான் பேசுற, எவ்வளவு அழகா சூப்பரா பேசுற. பேசுறேன். உளராம பேசுறேன். அழகா கத்து பேசுற, முட்டுகள் அழகா யார சூப்பர் ஒருக்கிற மாதிரி பக்கா பக்காங்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆளு கிளாஸ் மாப்பிள, அவன சூப்பரா மாப்பிள, ஃபர்ஸ்ட் சூப்பர் மாப்பிள, கிளாஸ்டா. நல்லா அருமையா பேசுற. ஆமா டிஎஸ்எஸ்சி விஜய் எவ்வளவு ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு கிளாஸ் 8000 தான். ரூபாய் கொடுக்குமா? என்னடா மாசம் ஒரு 8000 ரூபாய் கொடுக்குமா? டிஎஸ்எஸ்சி என்னதுக்குடா? மாசம் ஒரு 8000 ரூபாய் கொடுக்குமா? வீசா? ஆ? வீசா என்னதுடா வீசு? இல்ல டிஎஸ்எஸ்சி ஒரு 8000 ரூபாய் கொடுக்குமா மாசம்? தீய உனக்கு 8 சக்தியாடா? மாசத்துக்கு கொடுக்குமா? தீய ஆமா சக்தியாடா? தீய சக்தியெல்லாம் வந்து எனக்கு காசு கொடுத்து நான் வாழ்றேன். ஆமா என்னடா பண்ணலாம் இப்போ? என்னடா பண்ணலாம் இப்போ? மாப்பிள ஆமாடா அதை வச்சுதான்டா வாழ்றேன். கோபப்படாம அதை பேசு வச்சுதான் மாப்பிள, வாழ்றேன். அருமையா பேசுற, சூப்பரா பேசுற, ஆமாடா ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ். அப்படிதான்டா பேசுவேன். உன் தலைவர் தற்கொலையெல்லாம் பாத்தியாடா? அவன் எவ்வளவு ஆக ஒளியா பேசுறான் பாத்தியாடா? சிஎம் மாப்பிள வந்து நான் பழி அவன் போட்டாருன்னு சொல்றான் பாரு அவன். எவ்வளவு மாப்பிள மோசமானவனா நான் இருக்கான்ல. உனக்கே கோவம் வந்து மாப்பிள நான் டிவியை உடைச்சிருப்பியாடா? என்னடா நம்ம தலைவன் இப்படி பொய் பேசுறானே? உடைச்சிட்டியா என்ன? அவர் வாங்கி உண்மை கொடுத்தாங்க. பேசுறாரு மாப்பிள. அவர் உண்மை பேசுறாரு மாப்பிள. அவர் அட நேர்மையா ஆகா ஒளி, பேசுறாரு நீயும் அவன மாதிரிதான் இருக்க, தலைவன் மாதிரிதான் இருக்க. நான் கூட உன புத்திசாலின்னு நினைச்சிட்டேன்டா. மாப்பிள. சரிடா. முட்டா பையன் மாப்பிள முட்டா பையன் கூட்டத்துல நீயும் முட்டா பையன் தான்டா. சரிடா. உனக்கு தெரியாம உனக்கு ஒரு வீடியோ ஓட்டம் பாரு, எவ்வளவு அதிர்ந்தது பாத்தியா? அதான் மாப்பிள நானு. தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். சாரி மச்சான். உனக்கு சரிடா. உனக்கு ஒரு வீடியோ ஓட்டம்னு எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க பாரு. ஒரு ஆ. 2500 பேர் பார்த்துருக்காங்க. சூப்பர் அட மாப்பிள. டேய், அட பைத்தியக்கார பயலே. உனக்கு வியூஸ் தான் பிரச்சனை. அப்ப ஆமா அட மாப்பிள, யாருமே நல்லாரிக்கு பார்க்க பிறந்த மாட்டேங்கிறாங்க. நல்லாரி பயலே. அட போடா. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள உன்னோடத. ஏய் தேவையில்லடா, தேவையில்லை. நீ ட்ரிகர் ஆகி பேசுறவர் மச்சான். சொல்றா எனக்கு வீடா போடா. ஏய், போடா என் தங்கமே. நீ என் பேச்சுல கொலா பண்ணு மாப்பிள, என் பேச்சுல கொலா பண்ணு. பேச்சா? சூப்பரா பேச்சா? உன் பேச்சுல எப்படா கொலை பண்ண முடியும்? கேன பையல அருமையா பேசுற மாப்பிள, சூப்பரா பேச்சுல எப்படா கொலை பண்ண முடியும்? அதை இருக்கிற மாதிரியே தத்தகா புத்தகான்னு பேசுறடா. அந்த ஆளுதான் இந்தி திலிப்புங்கிறான். திலிப்பா? யார் திலிப்பு? என் கூட படிச்சவன். நீ ஒன்னாவது கூட போகலையே மாப்பிள. என்னடா பேச்சு அந்த அளவுக்கு பத்தாது மாப்பிள. உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா. என்னடா வேணும் உனக்கு? கொலாப் கொடுக்கணும் அவ்வளவுதானடா. இப்ப கொலாப் கொடுக்கணும் அவ்வளவுதானடா. உனக்கு
உனக்கு வியூஸ் ஏத்தி வர மாப்ள, நான் ஏத்தி வரேன். சரி, அவ்வளவுதானடா. இந்தாடா உனக்கு போடுறேன்டா குலாப். மச்சான் நீ கேட்டா குலாப் இல்ல மச்சான், மயிரை கூட தர மாப்ள நீ மாட்டேன். பட் ஆனா ஒண்ணுக்காக குலாப் மாப்ள, கொடுப்பேன். மாப்ள நீ உன் ஒண்ணுக்காக கூட்டம் தான் நீ உயிரை அதான் கொடுக்கும், சொல்றேன். நான் மயிரை கூட தர மாட்டேன். குலாப் கொடுக்குறேன் வேணா, ஏன்னா அது சல்லி பைசா நீ அல்வா பிரயோஜனம் இல்ல. கொடுத்த மாப்ள, நீ நேந்திரம் பழம் சல்லி கொடுத்த, நீ பைசா அல்வா கொடுத்த. பிரயோஜனம் இல்ல. சூப்பரான நூல் மாப்ள, மாப்ள நீ என்னடா சூப்பரா. நீ சரக்க அல்வா ஊத்த நீ போல அல்வா கொடுக்குறா. டேய் கதறியடா நைட்ல போன் பண்ணி, எடை தெளிவாவே இல்லையா டேய் உன் பேச்சு? ஏன்டா இது நைட், டேய் இது பேர் சாயந்தரம்டா, நைட் இல்லடா. டேய் இது சாயந்தரம், நைட் இல்ல. அப்படிங்கிறியாடா? தெளிவா பேசுறா டேய். ஆடா. பிச்சை எடுக்கிறோம்டா. டேய் யாரு? என்னடா வாய்ஸ் ஆஃப் சரத்தை சொல்ற, பிச்சை எடுக்கிறேன்னு தப்புடா. டேய் மச்சான், ஏய் நக்கி நமக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம்டா, நமக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம்டா. ஆனா உன் நட்டை போய் பிச்சைக்காரன்னு சொல்லாதடா. அது தப்புடாது மச்சான், மச்சான் தப்புடா. அப்புறம் அவன் மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி ஆயிடும்டா. சொல்ற கேள்றா, வேணாம்டா. சிரிக்கிறியா அவனை கலாய்ச்சா? அருமையா மாப்ள, நக்கி பொழைக்கிற நாய்க்கு. அவனை கலாய்ச்சா நீ ஏன்டா சிரிக்கிற? கோவம் வரணும்டா டேய். ஆகா ஒளி சூப்பரா, டேய் நக்கி பொழைக்கிற நாய்க்கு. சூப்பர்ன்றான் பாரு டேய், சூப்பர்ன்றான் பாரு. அடப்பாவி நக்கீரங்கிட்ட நக்கி பொழைக்கிற நாய்க்கு ஏத்த போது. டேய் டேய், மொத்த எங்க அண்ணன் ஜெயலலிதாவை ஓட விட்ட டைம்ல உங்க அண்ணன் குளிச்சு 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 நின்னுகிட்டு இருந்தாருடா. நீ எல்லாம் அவர் சொல்றதுக்கு தகுதி இல்லடா. நல்லாரிக்கு பிறந்த நல்லாரி பேலே. ஆமா, நீ என்ன முஸ்லீமா இருக்கிறனாலதான் என்னை வந்து தாக்கறியா போட்டாமர்றா மாஸ்க டேய், போட்டாமர்றா மாஸ்க டேய். வாடா வாடா மாஸ்க் முகமுடிய மாட்டலாம் பர்றா டேய். எப்படிடா வரலாம் பாரு, எப்படிடா டேய்? வாங்கடா வாங்கடா. அடாடே டேய், என்னடா டக்குனமா அடாடா மாஸ்க போட்டாம பாரு முஸ்லீம் கிஸ்லீம் டேய். என்னடா செமடா. ஆனா சத்தியமாடா டேய், சத்தியமாடா ஒன்னா மாதிரி ஒரு மச்சான் சீரியஸா சொல்றேன்டா, ஒன்னா மாதிரி ஒரு திருட்டு பயல நான் பார்த்ததே இல்லடா. சீரியஸா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருந்தான் வையன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா வையன், சத்தியமா சொல்றேன் வேற மாதிரி கேட்டிருப்பேன். நீ வேற தூரத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். திருப்பராம ஏன்டா அழுகுற டேய்? ஏன்டா ஒரு இனத்தை கூட்டுவார? முஸ்லீம் கிட்டாதா அருமையான இயக்கம். ஐயோ சரி மாப்பிள்ள செம்ம. நான் ஷெட்யூல் கேஸ்ட் என்ன அசிங்கப்படுத்துறியான்னு நான் ஈஸியா. ஏன்டா என்னடா ஜாலி வச்சுட்டு நான் எடுத்து விட்டுருவேன். இப்படிதான் பேசணும். ஆனா சீரியஸா ஒரு பெரிய ஆக ஓடிடா நீனு. நான் கூட உன்னை ஏதோ புத்திசாலி கருத்தியெல்லாம் மோதுவேன் அப்படின்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப வந்து எப்படிடா மாஸ்க போட்டாங்க சொல்லி கொடுத்தாங்கடா வாய்ஸ் ஆஃப் காமன்ல திருத்து பையல. மாஸ்க போட்டியடா டக்குன்னு இப்ப நார்மல் கால்ல பேசிட்டு இருக்கிறேன்டா டேய். இப்ப நார்மல் கால்ல பேசிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் கால் பைத்தியம் தற்குறி. இப்போ தற்குறி வாட்ஸ்அப் கால்ல இல்லடா, மத்தியானமா? அது ஓப்பனா ரெக்கார்டு போட்டிருக்கேன்டா. சேனல் பாத்தியே இல்லையா? கட்டிங் ஓட்டிங்கே இல்ல. அப்புறம் என்னடா மச்சான், அப்புறம் என்னடா சூடு எரியுது? என்ன மச்சான், என்ன மச்சான்? பழையூர்ல அவன் அழுகுறான், நீ இங்க அழுகுற. என்னடா நீனு? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த வீடியோவோட லிங்க் கொஞ்சம் உன்னோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டுடுறா ப்ளீஸ்ரா. நான் என்னோட லிங்க் ஒன்னு போடுறேன். அந்த நான் கேட்டது என்னடா ஆக ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கேன் மச்சான். பொம்பளை இருக்கிறதா அதை போட்டு கேட்டேன். என்ன மச்சான் மறுபடியும் சொல்லு மச்சான் ப்ளீஸா. மறுபடியும் சொல்றேன். நான் லேடி பத்தி சேவரா லேடி இருக்காங்களா அதை சொன்னேன். ஓகேடா இது போதும்டா. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு பேச்சா இருக்குது. சரி மச்சான் சரி, இப்ப இந்த வீடியோ லிங்கே கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல போட்டுடுறியா? இன்ஸ்டாகிராம்ல போட்டுடுறா என் தங்கமே, என் செல்லமே. உண்மையான விஜய் ரசிகரா இருந்தானா இந்த வீடியோட லிங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுவான். இப்ப போடுவான். உண்மையான சிஎஸ்டியோட தொண்டனா இருந்தா ஏத்துக்க மாட்டோம். என்னடா சொல்ற? உளர்ற பைத்தியக்கார பூ. ஏன்னா உளர்ற? என்ன பேசுற? நான் தைரியமா தான் பேசுறேன். நான் வீட்டுக்கே வந்து பேசுற தைரியமா. உங்களை மாதிரி தற்குறிகளை ஒழிக்கிறதுக்கான தீய சக்தி ஆனாவே இருந்து ராவணன்டா. என்னை விட ஒரு வியூஸ் கூட நீ இருந்தாலும் வாங்க முடியாது.
வியூஸ் வந்து எல்லாரும் சாயங்காலம் உன் ஸ்கூல் பசங்க வந்து பார்த்து உனக்கு வியூஸ் ஏத்துறாங்க. அப்படி இல்லடா நமக்கு, புரியுதா? நாம நீ பால்வடி செம்ம ஜோக்குடா. எப்படா சிரிச்சியா? என்னடா சிரிப்பு இது? கடுக்குன்னு சரிடா சரிடா. என்னடா இப்போ சொல்றா மச்சான்? நானா? நான் வந்து இப்ப சாப்பிட்டேன்டா. என்னடா இப்போ சொல்றா? சாப்பாடு வாங்கி தருவியா? சாப்பிடலன்னு சொன்னா நான் பேசிட்டு இருக்க நம்பர் தான் ஜிபே நம்பர்ரா, போட்டு விடு, நானே வாங்கிக்கிறேன். ஐயோ, நீ என்ன செய்மானோட மோசமா இருக்கிற? சரத்தை விட கேவலமா போகல இன்னும். சரத்தை விட கேவலமா போகல. எனக்கு ஒரே ஒரு லாஜிக் புரியலடா. 190 போயிடுச்சு அழுகுறான், அதை போக வச்சது காரணமே நான் தான். அதான் அது இது கேள்றா டே. கேள்றா டே. நான் சொல்றேன் கேள்றா, முதல்ல கேள்றா டே. முதல்ல சொல்றேன் கேள்றா மச்சான். டே தற்கொலை மச்சான், சொல்றேன் கேள்றா. 190 போயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபாலோவர் சேர்த்துறது ஓகே மச்சான். ஒரே நிமிஷம் மச்சான். ஐயா, நம்ம தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் லைன்ல இருக்காப்ல, மறிச்சு போடுறேன். ஜாலியா பேசுவோமா கொஞ்ச நேரம்? அப்படியா? மச்சான் தற்குறி மச்சான், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கான்ஃபரன்ஸ் வந்துட்டாரா, உன்னை அவரும் போட்டு பொழக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாரா. சாரிடா, உன்னை கேட்காம போட்டேன்டா டே. சரிடா. முறைய மாத்தி பேசுறாடா. மாப்பிள கொஞ்சம் அவனுக்கு வேற முறை வரும்டா. அப்படியா? சரி சரிடா மச்சான். ஆமா ஆமா, கோச்சி அவங்க எல்லாம் ரொம்ப ரோசக்காரங்க. என்ன செய்வாங்க? மருந்து குடிச்சிருவாங்களா? அதிகமா குடிச்சு தற்கொலை பண்ணிக்காங்க பாத்துக்க. அவங்க அவ்வளவு கேவலமானவடா நீ? டே அப்படி அவ்வளவு கேவலமான கக்கூஸ் தண்ணியவடா குடிப்ப? அதனாலதான் அந்த மாநாட்டுல கக்கூஸ் தண்ணி கீழே இல்லையா? டேங்க் காலியா இருந்துச்சு. மாமாவா? மச்சான் உங்க அக்காவை கட்டியிருக்கல அந்த மாமா தான்டா, மறந்துட்டியா? ஆமாடா. இப்ப விஜய் நான் சொன்னார்லடா, வீட்டுல இருக்க எல்லாரும் அக்கா மாமா அண்ணி உங்க வீட்டுல இருக்க எல்லாரும், அப்ப நம்ம எல்லாரும் உறவு முறடா. டேய் தற்குறி, என்னடா? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ரத்தத்தை ரத்தம், அதே ரத்தத்தையும் பிரிக்க முடியாதுடா. டேய் மறந்துட்டியா? நேத்து நைட்டு கூட வந்துட்டு போனீங்களா? ஐயா பாட்டுறையா, ஐயா பாட்டுறையா, தலைவன் வந்து ரெக்கார்ட போடுறாப்ல இல்ல, நம்ம மத்தியானம் ஒரு ரெக்கார்ட போட்டு விட்டோம், ட்ரிகர் ஆயிட்டாப்ல. இப்ப மறுபடியும் ஏதாவது அசிங்கமா பேசுவோமா, ஏதாவது வார்த்தை விடுவோமா நோண்டிக்கிட்டு இருக்காப்ல. ரெக்கார்ட போட்டு காத்துக்கிட்டு நம்மளுக்கு பண்றாராமா. டேய் மச்சான், அது நம்ம என்ன தெரியுமா போட்டுட்டு இருக்கோம், டப்புன்னு சொல்லிட்டாப்ல, நான் முஸ்லீம்ங்கிறனாலதான் நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டா. டேய் இந்த மாதிரி பழைய பாஸ்கெல்லாம் நாங்க பாத்துட்டு வந்துட்டோம்டா. அக்பரே, டே அக்பரே, காருக்குள்ள இருந்தோமா, 4 வீடியோ போட்டோமா, சாத்திக்கிட்டு போய் வீட்டுல போய் படுத்தோமா, புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தோமான்னு இருக்கணும்டா. அதை விட்டுட்டு ஸ்கின் ஆபரேஷன் ஊழலாம் உனக்கு எப்படி வந்துச்சு? யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? இப்பெல்லாம் பண்ணா சீக்கிரமா வந்துடும் நினைச்சியா? சரியான ஆக ஒளிதாடியானா. ஏன்னா ஏதாவது விமர்சித்தோம்னா திரும்பி வீடியோ போட்டு விமர்சிங்களா, போன் பண்ணி வார்த்தையை புடுங்கிறது, ஃபேக் ஐடியில வந்து ஹனி ட்ராப் பண்றது. டேய் யாரா நீங்க? டேய் மச்சான், என்ன தெரியுமா, நான் முஸ்லீம், அதனாலதான் நான் அடிக்கிறேங்கிறான்டா. டேய் உண்மையிலே கோவம் வந்துச்சுன்னா, துப்பாக்கி படத்துல ஒட்டுமொத்த முஸ்லீமும் இந்த நாட்டுல வந்து கலவரம் பண்றாங்க, முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள்னு சொன்னாரே விஜய், செருப்படுத்து அடிச்சிருக்கோம். அவனை போய் அடிச்சு. வேலாயுதம் படத்துல முஸ்லீம்னாலே இந்தியாவுல முஸ்லீம்னாலே மோசமானவங்க, இந்தியாவுல அமைதியை கெடுக்கிறவங்க, இறையாண்மையை கெடுக்கிறவங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்தானே, அவனை போய் அடிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த கடைசியில பீஸ்ட்ல இந்தியாவுல பாகிஸ்தான் முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து நாசம் பண்றாங்க, மாலை ஹைஜாக் பண்றாங்க அப்படி இப்படின்னு படம் எடுத்தானே, அவனை போய் செருப்பால் அடிச்சிருக்கணும். சரிடா, நீ அப்படி ஒரு படம் எடுத்தனா, இந்துத்துவ RSS இங்க ஒரு தீவிரவாத அமைப்பு தான், அவங்களும் இங்க பிரிவினை ஏற்படுத்துறாங்கன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு படத்தையும் எடுத்து நீ நார்மலைஸ் பண்ணியிருக்கணும். எப்படி ஜிப்சின்னு ஒரு படத்தை ஜீவா எடுத்தாரோ அந்த மாதிரி நீ ஒரு படத்தை எடுத்து அதே மாதிரி பண்ணியிருக்கணும். ஆக மொத்தம் இந்தியாவுல தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள்னாலே ஒரு பயத்தை கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு தற்கொலை கூட கூட்டத்துல உக்காந்துக்கிட்டு எல்லா முஸ்லீமும் நீ அடிக்கிறாங்க, நீ என்கிட்ட ஒண்ணு கொண்டு வரலாம். நீ எவ்வளவு பெரிய மோசமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கன்றது உனக்கு தெரியலடா, புரியுதாடா? சத்தியமா சொல்றேன்டா, உனக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா விஜய போய் செருப்பால அடிச்சிருப்படா.
சீரியஸா சொல்றேன், ஏன்டா என் இஸ்லாம் சமூகத்தை இப்படி ஒட்டுமொத்த எஸ்டிபிஐ கட்சியும் எதிர்த்து போராடுது உண்மையான இஸ்லாம் அமைப்பு. நாளைக்கு ஒரு டாக்டர் ஒரு லூஸ் ஆயிட்டா மச்சான், சரி லூஸ் ஆயிட்டா இதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் கருத்தா பேசிட்டோம் இல்லைடா மச்சான் கொஞ்சம். இப்படிதான் முஸ்லிம்ஸ வந்து ஆர்எஸ்எஸ் கார கொல்லும் போது உங்க அண்ணன் எப்படியாதான் சரக்கு போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அதான் மச்சான், இவங்க என்ன ட்ரிக் தெரியுமா, டிபேட் ஷோல பாயிண்டா பேசிட்டோம்னா உடனே இவனுக்கு ஊப்பிடுவானுங்க. ஐயோ பாயிண்ட் தெரியலையே ஊப்பி அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி சிரிக்கிறான் பைத்தியக்கார பூ. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் பாடுறத போய் பனையூர் பங்களா வாசல்ல பாடினா உங்க அண்ணா எப்பயாவது வந்து இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போவாப்ல, அப்ப ஏதாவது சில்லற காசாவது போடுவாங்க. மாப்பிள்ள நெஞ்சில மிதிச்சிருவான்டால, அப்படியெல்லாம் அவனுக்கு அப்படியெல்லாம் அவனை கிளப்பி விடாதடா பாட்டுறே, அப்படிலாம் கிளப்பி விடாத, இவன் செஞ்சாலும் செஞ்சிருவான். பாயிண்ட கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கான் பாடுறா, எம்மாடி அம்மா சரியான ஆள்றா. நீ போய் பொதுச் செயலாளர்ல உட்காடுறா அந்த ஆளை தட்டி விட்டுட்டு. மச்சான் மச்சான் அக்பரு பிச்சை இருக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசாதடா. டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குடா தொங்கிட்டு இருக்கீங்க? இரு மச்சான் இரு, அவன் வாய் வலிச்சு பாடி முடிப்பான். இரு மச்சான், அவன் வாய் வலிச்சு பாட்ட முடிப்பான். அப்போ கொட்டி விடுவோம். இது அமைதியா உண்மை சொல்லவே ஏண்டா மாப்பிள டக்குன்னு சொல்லுவாங்கடா, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுடா. டேய் ஒன்ட்ட ஒண்ணு கேட்க நினைச்சேன்டா மச்சான், தொட்டப்பட்டா ரொட்டி மேல முட்டை போராட்டா அப்படின்னா என்னடா அர்த்தம்? எம்மா சூப்பரு அழுங்கலு குழுங்கலுங்கிறானே, அதுக்கு என்னடா புரட்சிக்கிற வார்த்தை இருக்குது? எம்மா சூப்பரு அழுங்கலு குழுங்கலு பார்த்தாலே ஒண்ணுன்றானே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் கேள்றா சொல்றா. டேய் சொல்றா டேய் எப்பா இவன் ஒரு நவீன வாட்டர்மிலான்ப்பா. ரெக்கார்ட் பண்ணி போடுறா, கூப்பிடுவாங்க. உண்மையான விஜய் ரசிகனா இருந்தானா இன்னைக்கு நான் போட்ட வீடியோவா அவன் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ல வைப்பான், இல்லைன்னா வந்து ஸ்டோரியில போடுவான்டா. உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா போடுவான். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா என்ன பிடிக்குமா? விஜய் பிடிக்கும்னா இந்த நான் இன்னைக்கு சாயங்காலம் போட்ட வீடியோ ஸ்டோரியில வைடா. வைக்கலன்னா நீ உனக்கு விஜய் அப்ப போடுறா விஜய். விஜய் பிடிக்குமா பிடிக்காதாடா? சொல்றோம் ஏண்டா என்னதுடா என்ன குடிகார நாயே தெளிவா சொல்றா, என்னடா சொன்ன? கூலி போட்டிருக்கியாடா? முதல் ஏன் வீங்கி இருக்கு, கூலி போடுவியா? பாண்டிச்சேரி போய் சர மது பூர்ண மதுவில் பேசுவானாடா உங்களால? இல்ல தமிழ்நாட்டுல பேசுவானாடா? சரத்குமார் படம், சரத்குமார் படம் பாட்டு பாடினவனெல்லாம் தலைவனா வச்சுட்டு குடிக்கிறத பத்தி பேசுறான். அண்டாவை கொண்டு வா, சாராயத்தை ஊத்து, விரடு இருந்த வை. அதான் உன் வயிற்றுல இருக்கே. பனையூர் வாசல்ல நீங்க என்ன பண்றீங்க? மாப்பிள்ள எனக்கு தெரியும் என்ன பண்றீங்க, எனக்கு தெரியும் மாப்பிள்ள எனக்கு தெரியும் என்ன பண்றாங்கன்னு. நான் சொல்லவா என்ன பண்றாங்கன்னு? நான் சொல்லவா என்ன சொல்றேன்னு? விஜய் குடிச்சு வச்ச டம்ளரை 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. ஆனா விஜய் குடிச்சு வச்ச டம்ளரை 10,000 ரூபாய் அது போகும் மொத்தம், அது லேக்ஸ்ல போகுண்டாது. அதுல கக்கூஸ் கழுவுற பக்கெட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து அக்பர் வந்து பார்த்தனா அவன் வீட்டையே அடமான வச்சு வாங்கியிருக்கான். இது பீக்கலோட கக்கூஸ் பக்கெட்ட எப்பா எப்படியான உண்மையிலே சொல்றேன்டா அக்பரே. மச்சான் அக்பர் தற்கொலைய டே ஒரு நிமிஷம் கேளுடா அக்பரே, கத்தாதடா டே மச்சான் அக்பர் ஒரு நிமிஷம் வாய மூடுறா டேய், ஒரே நிமிஷம்டா ஒரு நிமிஷம் டேய் தற்கொலை டேய் ஆடு வருதுனா மாதிரி பண்றான்டா, ஆடு வருதுனா. டேய் தம்பி இங்க பாடுறா டே அக்பரே ஒரு நிமிஷம் கேளுடா. என்ன தெரியுமாடா,
கக்கூஸ் பக்கெட்ட வீட்டு அடமான பத்திரத்தை வச்சு வாங்குறேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப பாடுறா. பேட்டி எடுக்கிறான் பாரு. பேட்டி எடுக்கிறாரு. ஆமா அதான் ஆமா அதான் அமைதியாடுறா. கக்கூஸ் போயிட்டு பேசுறான் போலடா மச்சான். பாத்ரூம்ல இருந்து பேசுறான்னு நினைக்கிறேன்டா. எப்போ அடிக்குதுடா புஷி ஆனந்த் அமைதியாடுறா. புஷி ஆனந்த் என்ன சொல்றான்னு கேள்றா. என்னடா மச்சான் சொல்ற மச்சான். மாமா என்ன மாமா கவர்றாரு. மாமா எந்த ஊர் மாமா? மாமா உனக்கு என்ன வேலை சொல்லு. சொல்லும் உங்க அக்காட்ட கேள்றா. சொல்லும் கொக்காட்ட கேளு சொல்லும். கொப்பாட்டையா? கொக்காட்ட கேளுடா. அக்காட்ட கேளு. உங்க அக்காட்ட கேள்றா சொல்லுவாங்க. எங்க மாப்பிள்ள அக்கா அங்க இருக்குது. எப்படி மாப்பிள்ள கேக்குறது? அக்கா அங்க இல்ல என் கூட இருக்கு. சொல்லி அவன்கிட்ட. அதான் கேக்குறேன். போனுங்க எப்படி கேக்குறேன் மாப்பிள்ள? அதான் உங்க அக்கா சொல்லி அவன்கிட்ட. அட சொல்லல மாப்பிள்ள. காசு மட்டும் கம்ம வாங்கி வச்சா பத்தாதுடா. எங்க போறேன்னு கேட்டு வச்சுக்க சரியா? நான் இப்போ லொகேஷன் முடிச்சு. ஏய் அக்பரே அப்ப நீ புரோக்கராடா? டேய் நீ ஏதோ உழைச்சு சம்பாதிக்க நினைச்சேன். புரோக்கராடா? அட பாய் வேலை. மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள. பேசு மாப்பிள்ள. டேய் நான் கூட உன்னை நம்ம நினைச்சேன். மாமான்னு கூப்பிடணும்டா. மாப்பிள்ளன்னு கூப்பிட கூடாது. முறை மாற்ற பேரு அக்கா மாற்றா முறையும் மாற்ற கூடாது. மாப்பிள்ள நீ மாமா மாப்பிள்ள. இவன் எனக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள. இவன் சேவடா. அட பேக்கரியை வித்த வடிவேல விட மோசமா இருக்கியாடா நீனு. யாரா கட் பண்ணா? டேய் நீ தான்டா மதியானம் கட் பண்ணிட்டு போன வேலை இருக்குன்னு. ஆனா விஜய்க்கே வேலை இல்ல. உனக்கு என்னடா புடுங்குற வேலை? டேய் விஜய்க்கே வேலை இல்ல. விஜய்க்கே வேலை இல்ல. உனக்கு என்னடா புடுங்குற வேலை? உனக்கு என்னடா புடுங்குற வேலை? டேய் சொல்ற உனக்கு என்னடா புடுங்குற வேலை? ஆமா மச்சான் கரெக்டா சொல்லுடா. தாவேக்கா டவுசர் அவுட்டு நடு ரோட்ல ஓட விடல. மகன என் பேரு சேகுவாரா இல்லடா. கரெக்டா சொல்லிட்டா பாரு மச்சான். எங்க அப்பா இருக்கிறா நினைக்கணும். சின்ன பையன் நான் நினைச்சாலே முடிச்சு விடுவேன்டா. எனக்கு என்னைய தாண்டா. நீ என்ன பெரிய கிளிப்பியா? என்னைய தாண்டு ஊருக்குள்ள எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. என்னைய தாண்டு. எனக்கு ஆபீஸ்ல இருந்து பழையூர் வேற 5 கிலோமீட்டர் தான் டமாக்கூர். நீ எங்கேயோ கோயம்புத்தூர்ல கார் ஓட்டிக்கிட்டு என்னைய தாண்டு. டேய் அப்ப விஜய் வேலைக்கு போறானாடா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? ஏன் விஜய் வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிக்கிறனாடா? ஏன்டா விஜய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறனாடா? ஏன்டா விஜய் ஊர் அப்ப விஜய் என்னடா ஊரப்பா சம்பாதிக்கலடா கண்ணு. ஏன்டா கண்ணு ஏன்டா கண்ணு விஜய் சான் பிக்சர்ஸ்ல வாங்கினானே அந்த காசுடா. ஏன்டா கண்ணு ரெட் ஜெயின்ட்ல வச்சு வாங்கினானே காசு அந்த காசுடா. கருப்பு காசுனா திரும்பி கொடுக்க சொல்ற அந்த பையனை. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த கடைசியா கேவியன்னு ஒரு வைர வியாபாரத்தை காசை வாங்கியிருக்கேன் அப்பாய்க்காரன். என்னடா கண்ணு என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒட்டுக்கா வாடா மாப்பிள வாடா. என்னடா கண்ணு அது எப்படிடா கண்ணு? ஒரு பாடத்துல ஒருத்தருக்கு மட்டும் 200 கோடி வருது. அவன் என்னடா உழைக்கிறான்? செட்டு போடுறவெல்லாம் உழைக்கலையா? அசிஸ்டன்ட் டைரக்டர் உழைக்கலையாடா? கதை எழுதுற டைரக்டர் கூட அவ்வளவு சம்பளம் இல்லடா. இவன் நோக்காம ஒரு நாள் வந்து ஊன்ட்டு போறான்டா 200 கோடிடா. அவன் தாண்டா சட்ட கணக்கமா அடிக்கிறான். மேல இருந்து குதிக்கிறது கூட டூப்புடா. டேய் வேற ஏமாத்திரியாடா. விளக்கு பிடிச்சியாடா. சூப்பர் கண்ணு. மாப்பிள்ள சத்தியமாடா ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கடா. மாப்பிள்ள 20 நிமிஷத்துக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கடா. உன்ன மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் என் லைஃப்ல பார்த்ததுல மச்சான். எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் உனக்கு கால் பண்ணுவேன். உனக்கு எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் உனக்கு கால் பண்ணுவேன் மச்சான். நீ எனக்கு இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? பிளீஸ். விஜய் என்ன வேண்டா எனக்கு பைட்டு கொடுக்க மாட்டாரு. இப்ப பாரு தாவேகா நிர்வாகிகள் யாருமே டிபேட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. வாயமுடுறா முதல்ல பேசுற கேள்றா. தாவேகா நிர்வாகிகள் டிபேட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்கடா. இப்ப பாடுறா இப்ப எவனுமே ஏற்கனவே அவங்க ஆகாவுலிங்க 1 to 1 கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. இப்ப பாரு கரெக்டா காரணம் வேற கிடைச்சிருச்சு. அது வேற. அப்ப ஐயோ என்னடா நீ இப்படி பேசுற? என்னடா சரி நீ யாரு வாடா பைட்டுக்கு. 1 to 1 வரியாடா? நீ யாச்சும் வரியாடா? ஏய் நீ யாரு வரியா? ஆன்லைன் இன்டர்வியூ கூட ஓகேடா வரியாடா? டீம் கூட போடுவோம்டா. ஓகே வரா. ஆமா இல்ல அப்ப பேசிக்கிட்டு இருக்க யாரும் கொப்பனா? என்னடா கண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? எங்க அப்பா உயிரோடவே இல்லடா லூசு பையனே. எங்க அப்பா உயிரோடவே இல்லடா. டேய் என்னடா கண்ணு
என்னடா கண்ணு மாப்பிள என்னடா கண்ணு டேய் என்னடா கண்ணு எடுத்து அப்படியே நீ போடணும். நானும் save பண்ணி வச்சிருக்கிறேன். நானும் ஏய் எடுத்து பண்றேன். ஏய் எனக்கு நீ தங்கமே நீ எனக்கு 20 நிமிஷம் கண்டென்ட் கொடுத்துருக்க நான் ஏதாவது கட் பண்ணுவேனாடா கண்ணு என்னடா கண்ணு நீ 25 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்த்துக்க. நானு 25 நிமிஷம் ரெக்கார்டிங் எடுத்திருக்கிறேன். நானும் ஓகேடா கண்ணு அப்ப யூடியூப்ல கொலாப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குடா கண்ணு அது போடுவோமாடா கண்ணு போடுவோமாடா கண்ணு ஓகேவாடா கண்ணு அவ்வளவுதான் கண்ணு எடுக்கிற நாய்க்கு ஏத்தம் பாருங்கண்ணே. அடடே 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 ஓ வேற கல்ல வச்ச கல்ல ஒத்த கல்ல உப்பு கல்ல இவன் பண்ற காமெடிக்குள்ள சிரிப்பே வரல கண்ணு ஏன்னா கண்ணு சூப்பர் கண்ணு டிஜிட்டல் காமெடி பண்ணிட்டு கண்ணே இருக்கேன். கண்ணே வீடியோ அசிங்கப்படுத்துறதுனால உனக்கு பதவி வராம குடுக்குறாம போயிடும் கண்ணு ஆனா கண்ணே கேட்கணும்னு நினைச்சேன் புஷியானதுக்கு பதவிக்கு எவ்வளவு காசு கொடுத்த புஷியானதுக்கு பதவிக்கு எவ்வளவு காசு கொடுத்த 1000 ரூபாய் சின்ன காசுரா 1000 ரூபாய் சின்ன காசுரா கோடி லட்சக்கணக்குல குடுக்குறாங்கடா காசு வாங்கிட்ட வாங்கல அப்போ சுத்தி இருக்கலாம் வாங்கியிருக்காயிடா மாப்பிள்ள பாத்துருக்க இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான்டா அவன் குழந்தைக்கு பர்த்டேவான் அந்த நேரத்துல விஜய் அங்க வந்திருக்கிறாரு அடே விஜய் கொஞ்சம் கண்ணை காட்டுங்க குழந்தைக்கு பர்த்டேன்னு மாவட்ட செயலாளர் கேட்டிருக்காரு போடா அவரே அப்புறம் அப்படின்னு குஷியா வந்து செருப்புறத அடிச்சிருக்காரு கண்ணு உண்மையா இல்லையான்னு போய் விசாரிக்கண்ணு உண்மையா இல்லையான்னு விசாரிக்கண்ணு சரி கண்ணு மாமா வந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து மாமா வந்து நான் இன்னொரு நாள் மறுபடியும் பேசுறேன் ஜாலியா பேசுவோம் கண்ணே சரியா சரியா கண்ணே ஐயோ பெரிய புடிக்கிறீ இவரு சொல்றனா நான் கேட்கணும் கண்ணே ஏண்டா ஏன்டா கண்ணு மாப்பிள்ள அதாவது உனக்கு வேலை புளிச்சு இல்ல உன் தலைவனுக்கும் வேலை புளிச்சு இல்ல பட் ஆனா எனக்கு அப்படி இல்ல கண்ணு நமக்குன்னு வேலை நிறைய இருக்கு கண்ணு கண்ட நாதாரி பயலுகளுக்காகலாம் நேரத்தை 25 நிமிஷம் என் வாழ்க்கையில செலவு பண்ணிருக்கேன் வாய் மூடுக்குண்ணே 25 நிமிஷமா ஒரு கண்ட நாய்கிட்ட வந்து என் நேரத்தை செலவழிச்சிருக்கிறேன்னா நான் எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்கேன் புரியுதா பஞ்சபரதேசி பொறுக்கி நாயி பன்னாடக்கையில நான் வந்து நேரம் ஒதுக்கியிருக்கேன் கண்ணு இவ்வளவு நேரம் ஆகாவளி ஒரு தத்தி கழுத்தி ஒண்ணுத்துக்கு வேலையாகாத ஒரு பொறுக்கிக்கு நான் 1/2 மணி நேரம் ஒதுக்கியிருக்கேன் அவ்வளவுதான் அருமையில சொல்லிட்டல கண்ணு சூத்த மூடிட்டு வை கண்ணு கண்ணு சரி கண்ணு வைகண்ணு மூடிட்டு வைகண்ணு அவ்வளவுதான் கண்ணு சரி சூத்த மூடு வைகண்ணு சூத்த மூடு சரி சூத்த மூடு சரிடா வைடா ஏய் என்னடா தற்குறி என்னடா திடீர்னு இப்படி பேசுற நல்லா வேணா நான் நல்லா வேணா பேசுறேன் இல்லடா வைடா சரி வைடா கோவப்படாதா சரி கோவப்படாது இது நான் சாப்பிட்டுக்கிறேன் சூத்த மூடு ஹலோ இல்ல இரு நான் என்ன உன் பொண்டாட்டியா ரைடா போன சூட்ட முடிட்டு மச்சான் கெட்ட வார்த்தை பேச வைக்காதடா மச்சான் ப்ளீஸ்டா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது மச்சான் டென்ஷன் ஆகுது மச்சான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பேசினாதான் மச்சான் கண்டென்ட் ஷார்ப்பா இருக்கும் நீ சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எரிச்சல் ஆகும் நீ ஒண்ணு பண்ணு மச்சான் நம்ம சர்க்கிள்ல நிறைய பேர் இருக்காங்க மச்சான் உன் நம்பர் அங்க அனுப்பிச்சு விடுறேன் சூட்ல குத்துவாங்க மச்சான் பார்த்து வாங்கிக்கலாம் சரியா போட்டு விடு மச்சான் உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ போட்டாலும் யூஸ் இல்ல அண்ணன் நம்பர்லாம் நான் பிளாக்ல வச்சிருக்கேன் தற்கொலை மச்சான் அந்த ஆப்ஷன் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு மச்சான் என்னடா மச்சான் நீ இந்த அளவுக்கு ஆகாவலியா இருக்கிற நீனு சரி மச்சான் சரி வைடா சூத்த மூடிட்டு 1/2 மணி நேரம் ஒரு கற்பூரி கூட நேரம் செலவழிச்சிருக்கேன் என்னடா மச்சான் மறுபடியும் பேசுவான் நீ ஒண்ணும் தப்பா மச்சான் உன் நம்பர் எல்லாம் கட் பண்ணுவோம் சூத்த மூடுங்கிறது கெட்ட வார்த்தை இல்ல மச்சான் சூட்டுங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு அங்கம் மனிதனால் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு மச்சான் அத மூடுன்னு சொல்றதுல கெட்ட வார்த்தை இல்ல மச்சான் இப்ப நிறைய பேர் பாரு மயிரே கெட்ட வார்த்தை நினைச்சிட்டாங்க அப்படி இல்ல சிங்கம் தன் பிடரி மயிரை வைத்திருந்தால் அப்படின்னு ஒரு பதி இருக்கும் மச்சான் அதனால கெட்ட வார்த்தை இல்ல சூத்த மூடு சரி சூத்த மூடு புரியுதா சரிடா சூத்த மூடுறா சரி மச்சான் நான் வைக்கிறேன் சரி மச்சான் நான் வைக்கிறேன் மாப்பிள்ள நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கு மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள